நெக்ஸ்ட். வாட்ஸ் யுவர் நேம் ப்ளீஸ்? ராதா. எங்க போறீங்க? ஊட்டி. அட்ரஸ்? ராதா, கேர் ஆஃப் கோபிநாத், சில்வர் மூன் எஸ்டேட், ஊட்டி. ராஜா, அது பாரு. டிரைவர், வண்டியை கொஞ்சம் கடைகிட்ட நிறுத்துப்பா. குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கணும். சரிம்மா. என்னம்மா? இந்தாங்கம்மா. குந்தா ரோட்ல போறியே, வண்டி நிறுத்து. I say start the car. Driver, I say start the car. நீங்க எங்க போகணும்? ஊட்டிக்கு. இப்போ பஸ்ஸோ காரோ கிடையாது. என் பங்களாவில் தங்கிட்டு நாளைக்கு போகலாம். வாங்க. உங்களுக்கு கவிதை படிக்க பிடிக்குமா? படிக்க மட்டும் இல்ல, எழுதவும் தெரியும். ஆனா இப்ப எழுதுறதில்ல. அது பெரிய கதை. ஆமா, ஊட்டில எங்க இருக்கீங்க? சில்வர் மூன் எஸ்டேட். சில்வர் மூன் எஸ்டேட். நீங்க மிஸ்டர் கோபிநாத் மருமக, அப்பா சேகர் மனைவி. உங்களுக்கு அவரை தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுமே. சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இருங்க. வேலையா? கூப்பிட்டீங்களா தம்பி? இவங்களை யாரும் நினைக்காதீங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. எனக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நான் போயிட்டு வரேன். தம்பி, ட்ரிங்க் பார்ட்டினா ஏதோ ஒரு நாளைக்கு தான் இருக்கும், அதுக்காக தினமுமா எப்படி? விளையாண்ணே, அப்பா உங்களை எனக்கு உதவி செய்ய தான் வச்சிருக்காரு, உபதேசம் பண்ண இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? தினமும் பார்ட்டிக்கு போவாரா? ஆமாம்மா. தம்பி ஜெர்மனியில படிச்சது. 5 வருஷம் அங்க இருந்தப்ப கூட குடிச்சதில்ல. ஆனா இப்ப கொஞ்ச நாளா. ஏன் இப்படி? ஒரு பொண்ணால இப்படி ஆயிட்டாருமா. பொண்ணாலையா? ஆமாம்மா. அவங்க அப்பாவுக்கு சிநேகிதர் பொண்ணு. நாலு நட்சத்திரம் பார்க்காம, பொண்ணை பார்க்காம அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினாங்க. ஆனா ஆனா கல்யாணத்துக்கு முந்தின நாள் அந்த பொண்ணு எங்கேயோ சொல்லிக்காம ஓடி போயிடுச்சு. யார் அந்த கல்யாண பொண்ணு? அடையார் வேதாச்சலத்தோட வளர்ப்பு மக மாதவி. யாருமா நீங்க? உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க.
இருக்கட்டும்மா, இருந்துருமா. ராமு, மீனா, ராமு, சீக்கிரம் வாடா. டேய், என் பேரை வந்துட்டான்டா. அத பாருடா. மீனா, சீக்கிரம் அம்மாவை கூட்டியா. சரி. அம்மா, அம்மா, அம்மா. என்ன மீனா? ஐயா கூப்பிடுறாரு. எதுக்கு? உங்க மருமக பேரன் வந்திருக்காங்க. அப்படியா? இத வந்துட்டேன். என்னமோமா, நடந்ததை மறந்து நீயும் ராஜாவும் இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. இவ்வளவு அழகான மருமகளை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சோம். நம்ம பிடிவாதத்தினால குடும்பத்துல இருந்த ஒரே வாரிசு என் மகன். அவனும் போயிட்டான். அவன் செத்ததுக்கு அப்புறம் என் கண்டிப்பு, வைராகியம், கோபம் எல்லாமே போயிடுச்சு. மே ஐ கம் இன்? நல்ல நேரத்துல வந்த. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அவங்கள நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். எங்க பிரதாப் பார்த்து? ஊட்டிக்கு வரும்போது. அப்படியா? அது மட்டும் இல்ல, நேத்து இவங்க எங்க வீட்டுல தான் தங்கியிருந்தாங்க. அதுக்காக உனக்கு என்ன தேங்க்ஸ் சொல்ல சொல்றியா? சரி சரி, செஸ் ஆடுவோம் வா. இன்னைக்காவது நீ ஜெயிக்கிறியான்னு பாக்குறேன். இந்த வயசுல ஏன் இந்த விளையாட்டு? நீ வேணும்னா ஒரு பொம்மை எடுத்துக்க, 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். பேரன் வந்தாலும் வந்தான், நீங்களும் ஒரு குழந்தை ஆயிட்டீங்க. இது யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன். ஏம்மா உனக்கு இந்த வேலையெல்லாம்? ஸ்வீட் பிரமாதம். ஏமா இவருக்கு ஸ்வீட் கொடுத்த? அதுல சுகர் இல்ல, சாக்ரீன் தான் இருக்கு. என் மருமக வந்தாலும் வந்தா. I'm perfectly all right. இத்தனை வருஷம் நீ இருந்த, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா? பாத்தியா? அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷம்பா. நினைச்சேன், வந்துட்டேன். ராதா, இவன் என் குடும்ப டாக்டர் சாமிநாதன் பேரு. இவன் எனக்கு வைத்தியம் பார்க்கறவன் மட்டும் இல்ல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. கண்ணே விழுந்துரும் போல் இருக்கு. டாக்டர், இனிமே உன் மருந்து வேண்டாண்டா. என் மருமக வந்த சந்தோஷமே எனக்கு போதும். நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். இருந்தாலும் நான் கொடுக்கிற டானிக்க நீ சாப்பிடணும். அது எதுக்குடா? இவன் இப்படித்தான் சொல்லுவான். நான் எழுதி கொடுக்கறத நீ போய் வாங்கிட்டு வந்து. ஹலோ டாக்டர், என்ன டயர்டா வந்திருக்க? இன்னைக்கு ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ்ப்பா. என்ன அப்படி? வைரஸ் ஃபீவர் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ரியலி? நம்ம பிரதாப் கூட உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்கு. அப்படி வேலைக்காரன் வேலையா கூட ஊர்ல இல்ல. இதுக்குத்தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு அவங்க அப்பா குதிக்கிறார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. நடக்க போறத நினைக்கிறவன் தான் புத்திசாலி. நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? என்னமோ அந்த தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு. ராதா, நீ போய் பிரதாப்ப பாத்துட்டு வாமா. வாங்க வாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்னாரு. உடம்புக்கு ஒண்ணுமில்ல, மனசுதான் சரியில்லை. ஏன்? கொஞ்ச நாளா என் மனசுல ஏதேதோ கற்பனைகள்லாம் தோணுது. நெஞ்சில் ஒரு முள். ஆமா, அது என் வாழ்க்கையில ஏற்பட்டுடுச்சு. நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என் மனசு புரிஞ்ச பெண் வேணுமே. என்ன சொல்றீங்க? உங்க மாதிரி நல்ல மனசுள்ள பெண்ணா இருந்தா உங்க மனசுக்கேத்த பொண்ணு நிச்சயம் கிடைப்பா. நாளைக்கு கூட ஒரு பெண் பார்க்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆனா என்ன? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்களும் என் கூட வரதா இருந்தா போய் பார்ப்போம். நானா? நான் இதை எடுத்துக்கிட்டுமா? ம்.